வெல்கம் டு அபிரவியன் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் ஏசி சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸ் பார்ட் 2, அதாவது ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் அதில் நிறைய டைப் இருக்குது. அது என்னென்ன டைப் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அது ஆக்சுவலாக முதல்ல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன், இண்டக்ஷன் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன். இந்த 3 டைப்லையுமே இண்டக்ஷன் ரன்ங்கிறது காமன். ரன்னிங் வித் இண்டக்ஷனோட ரன் பண்ணுது. ஆனால் ஸ்டார்டிங் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு டைப் ரெசிஸ்டன்ஸ் காயில் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த இது இண்டக்ஷன் ஸ்டார்ட், அடுத்தது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட். அதுக்கு அடுத்தது கெப்பாசிட்டரோடு இருக்கிறதுல பர்மனெண்ட் கெப்பாசிட்டர் டைப், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் கெப்பாசிட்டர் ரன். மொத்தம் ஒரு 5 மேஜர் கேட்டகரியில் ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை நம்ம பிரிக்கலாம். அதில் ஒவ்வொரு டைப்பும் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன அட்வான்டேஜஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய கான்செப்டை நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது என்ன ஸ்பிளிட் ஃபேஸ்னால், சிங்கிள் ஃபேஸை 2 ஃபேஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதனால் அதுக்கு பேர் ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்னு இந்த மோட்டருடைய டைப்புக்கு பேர். ரோட்டர் ஸ்குரில் கேஜ் ரோட்டர் தான். ஆனால் ஃபேஸ் ஒரே ஒரு ஃபேஸை 2ஆக பிரிக்கிறோம். அது எப்படின்னா, இந்த ஸ்டேட்டரில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 போல் ஸ்டேட்டர் எடுத்துருக்கோம். அதில் எம் டேஷ் அப்படின்னு மெயின் வைண்டிங் இருக்குது, ஏ டேஷ் அப்படின்னு ஆக்சிலரி வைண்டிங் இருக்குது. ஆக்சிலரி வைண்டிங்கை நம்ம ஸ்டார்டிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏ டேஷ் எம் டேஷுக்கு 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 போல்ங்கிறதுனால மெக்கானிக்கலியும் 90 டிகிரி தான், மேக்னட்டிக்கலியும் 90 டிகிரி தான். அந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் வைண்டிங், அதுக்கு 90 டிகிரி மேக்னட்டிக் ஆங்கிளில் ஆக்சிலரி வைண்டிங், மெயின் வைண்டிங்க்கு 90 டிகிரி ஆங்கிளில் ஆக்சிலரி வைண்டிங் வித் டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ஸ். இதனுடைய ரியாக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கும் இதனுடைய ரியாக்டன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 2 போல் ஸ்டேட்டரில் மெயின் வைண்டிங், அதுக்கு 90 டிகிரி மேக்னட்டிக் ஆங்கிளில் ஆக்சிலரி வைண்டிங், மெயின் வைண்டிங்க்கு 90 டிகிரி ஆங்கிள் மேக்னட்டிக் ஆங்கிள், ஃபிசிக்கல் ஆங்கிள் ஆக்சுவலி மெக்கானிக்கல் ஆங்கிளும் 90 டிகிரி தான். ஏன்னா இது 2 போல்ங்கிறதுனால வித் டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ஸ். அது என்ன டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ஸ்னால், இதனுடைய இண்டக்டன்ஸுக்கும் இதனுடைய இண்டக்டன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி ரியாக்டன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கிறப்ப தான் வோல்டேஜுடைய சைன் வேவ் ஒன்று போல தான் இருக்கும் ரெண்டுக்குமே. ஏன்னா ஒரே சப்ளை, சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தான் கொடுக்குறோம். ஆனால் கரண்ட்டுடைய சைன் வேவ் மெயினுடைய கரண்ட்டுக்கும் ஆக்சிலரி கரண்ட்டுக்கும் இடையில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உற்பத்தி ஆகும். இப்போது நம்ம முதல் டைப்பை பார்க்கலாம், ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டர். நார்மலாக இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மெயின் வைண்டிங் இருக்குது. அந்த மெயின் வைண்டிங் U1 U2, அப்புறம் ஒரு ஆக்சிலரி வைண்டிங், நம்ம சொன்னோம்னா 90 டிகிரியில் அந்த ஆக்சிலரி வைண்டிங் இருக்குது. இது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்டுங்கிறதுனால எல்லாமே இண்டக்ஷனில் தான் ரன் ஆகுது. ஆனால் ஸ்டார்டிங் வித் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஆக்சிலரி வைண்டிங்குடைய ரெசிஸ்டன்ஸ் மெயின் வைண்டிங்கை விட அதிகமாக இருக்கும், ரியாக்டன்ஸ் இதை விட கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சின்ன சைஸ் ஒயர், இதை விட தின்னர் ஒயரில் ஹை ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒயரை நம்பர் ஆஃப் டைம்ஸும் அதிகமாக சுற்றியிருப்பாங்க. அடுத்தால இதனுடைய ரியாக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இது ஆல்மோஸ்ட் இன் ஃபேஸ் டு த வோல்டேஜுக்கு இருக்கும். இது அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கிறதுடைய கரண்ட்டு. அந்த 2 கடையில் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், அவுட் ஆஃப் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்லவா, கரண்ட்டுடைய டிஃப்ரென்ஸ், அதை வச்சு இதில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உற்பத்தி ஆகும். இந்த ஆக்சிலரி வைண்டிங்க்கு சீரீஸாக ஒரு சென்ட்ரிபியூகல் சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மோட்டார் ஸ்டார்ட் ஆகி 75 to 80% ஸ்பீடுக்கு போகிறப்ப அந்த சுவிட்ச் கட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலரி வைண்டிங் கட் ஆயிரும். மெயின் வைண்டிங்கில் மட்டும் இந்த மோட்டார் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் இதனுடைய டிசைன். அந்த சென்ட்ரிபியூகல் சுவிட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சென்ட்ரிபியூகல் சுவிட்சில் 2 பார்ட்டாக இருக்கும். ஒன்று ஸ்டேட்டரில் நமக்கு ரோட்டர் கவரில் மாட்டியிருக்கிற பார்ட், இது ஸ்டேஷனரி பார்ட், இது ரொட்டேட்டிங் பார்ட். இந்த ரொட்டேட்டிங் பார்ட் இதனுடைய ஷாஃப்ட்டுக்கு உள்ளே மாட்டியிருப்பாங்க. இது இந்த கவர், இந்த பேக் சைட் கவருக்குள்ளே மாட்டியிருப்பாங்க. ஸோ என்னென்னா, இதில் என்ன ஆகும்னா, இது ரொட்டேட்டிங் பார்ட்டில் இது ஒரு இன்சுலேட்டிங் புஷ், ஒரு ரோல் புஷ் மாதிரி இருக்குது. இந்த புஷ் என்ன பண்ணணும்னா, நார்மலாக ரோட்டர் ஓடுறப்ப இந்த குரூவுக்குள்ளே தான் இருக்கும். ரோட்டர் ஓடி
ஆக்சுவலி இதுக்குள்ளே இருந்து இதை அமுத்தி பிடிச்சிருக்கும். ரோட்டர் ஓடுறப்ப என்ன ஆகும்னா இதில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் 75 to 80% RPM வரும்போது இந்த எகெயின்ஸ்ட் திஸ் ஸ்ப்ரிங், இந்த லோடு ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த ஸ்ப்ரிங்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக அந்த கவர்னர் பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில் பார்க்க விரியிறப்ப இந்த புஷ் என்ன ஆகும்னா பின்ன பார்க்க போகும். இந்த புஷ் பின்ன பார்க்க போகிறப்ப இந்த லிவர், இந்த சுவிட்சுடைய சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுடைய ஆக்டிங் லிவர்ஸ் பின்ன பார்க்க போகும் எகெயின்ஸ்ட் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் வந்து பின்ன பார்க்க தள்ளும். அப்போ இந்த சுவிட்சு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிறப்ப ஸ்டார்டிங் வைண்டிங்க்கு போகிற கனெக்ஷன் கட் ஆகிடும். இதுதான் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுடைய கான்செப்ட். அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டரில் என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதனுடைய ஸ்டார்டிங் டார்க் வெரி லோ. என்ன காரணம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வரக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அதனுடைய டார்க் ரொம்ப இருக்காது. ஸ்டார்டிங் கரண்ட் ஹையாக இருக்கும். அப்புறம் இது வந்து குறைஞ்ச ஹார்ஸ் பவர் மோட்டருக்கு தான் இதை பயன்படுத்துவாங்க. 0.5 அண்ட் லெஸ் தென் 0.5 இருந்தால் பயன்படுத்துவாங்க. ஸ்டார்டிங் லோடு ஹெவியாக இருக்கிறதுக்கெலாம் இதை பயன்படுத்த மாட்டாங்க. ஹையர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோவர் ரியாக்டன்ஸ், அதனுடைய ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து ஹையர் ரெசிஸ்டன்ஸோடைய லோவர் ரியாக்டன்ஸோடய இருக்கும். ஸ்மாலர் சைஸ் கண்டக்டர் தென் மெயின் வைண்டிங். மெயின் வைண்டிங்கை விட சின்ன சைஸில் உள்ள கண்டக்டரை வச்சு வைண்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங் வைண்டிங். இதுதான் இதனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன். அதனுடைய ஃபேஸார் பார்ப்போம். அதனுடைய ஃபேஸார் வெக்டார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வைண்டிங் ஹை ரியாக்டன்ஸ் உள்ளது வந்து இப்போ 40 டிகிரி லேக்கிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் வைண்டிங் உடைய ரியாக்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகம். அப்படிங்கிறப்ப அது ஆல்மோஸ்ட் இன்ஃபேஸ், அதாவது இன்ஃபேஸுக்கு பக்கமாக இருக்கும், ஜீரோவுக்கு பக்கமாக இருக்கும். அப்போ 15 டிகிரி அதனுடைய டிஃப்ரென்ஸ் வச்சுருங்க. இப்போ இந்த 40க்கும் 15க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 25 டிகிரி தான் அதனுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதனுடைய சம்மு தான் ஸ்டார்டிங் கரண்ட். அதனால் இந்த ரெண்டுடைய சம் பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப அதிகமான ஸ்டார்டிங் கரண்ட் இதில் இருக்கும். இதுதான் இதனுடைய ஃபேஸார். இப்போ அடுத்த மாடல் இண்டக்ஷன் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன். நம்ம அதில் பார்த்தோம், அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்னு பார்த்தோம், இதில் இண்டக்ஷன் ஸ்டார்ட். அது என்ன இண்டக்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னா சேம் ஆக்சிலரி வைண்டிங் தான், பட் அதனுடைய ரியாக்டன்ஸ் ஹை இண்டக்டன்ஸில் இருக்கும். ஸோ ரியாக்டன்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது என்னென்னா அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸை அதில் இன்ஃபேஸை ஒட்டி இருந்தது ஸ்டார்டிங் வைண்டிங்கிறது, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கடையில் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இந்த மோட்டோர் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டார்ட் ஆகி ஓடும். அதே மாதிரி தான் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு எல்லாமே இதுலேயும் இருக்குது. இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்டார்டிங் டார்க் வெரி லோ, ஸ்டார்டிங் கரண்ட் ஹை, லோவர் பவர் ஃபேக்டர். ஏன்னா ஸ்டார்டிங் வைண்டிங் இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, இண்டக்டன்ஸ் அதிகமானாலே லேக்கிங் பவர் ஃபேக்டர் ஏற்கனவே ரன்னிங் வைண்டிங் லேக்கிங்கில் இருக்கும், ஸ்டார்டிங்கும் லேக்கிங்கில் இருக்கிறப்ப பவர் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹையர் ரியாக்டன்ஸ், ஸ்டார்டிங் வைண்டிங் ஹையர் ரியாக்டன்ஸ், சேம் சைஸ் கண்டக்டர் லைக் மெயின் வைண்டிங். இதில் வந்து இண்டக்டன்ஸ் மூலமாக ஃபேஸ் டிஃப்ரென்ஸை பண்ணுறதுனால, அவுட் ஆஃப் ஃபேஸ் பண்ணுறதுனால இந்த கண்டக்டர் வந்து ரெண்டு வைண்டிங்குடைய ஒயர்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் சைஸில் தான் வைண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த வைண்டிங்குடைய டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு கடையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சு எது ஸ்டார்ட் வைண்டிங் எது ரன்னிங் வைண்டிங் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது அதுலேயே மூணாவது பார்ட் எல்லாமே இண்டக்ஷன் ரன் டைப் மோட்டர்ஸ் தான். நம்ம முதல்ல பார்த்தது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட், அப்புறம் இண்டக்டன்ஸ் ஸ்டார்ட், இப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஸ்டார்ட். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஸ்டார்ட்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆக்சிலரி வைண்டிங் மெயின் வைண்டிங் அப்படி தான், ஆக்சிலரி வைண்டிங்க்கும் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுக்கும் நடுவில் ஒரு கெப்பாசிட்டரை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர் இதுக்கு சீரீஸாக இருக்கிறதுனால இது வந்து லீடிங் கரண்ட் எடுக்கும். லீடிங் கரண்ட் எடுக்கிறப்ப இது லேகிங் கரண்ட், ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு குமுலேட்டிவ் கரண்ட் வரும். அப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு ஃபேஸ் ஆங்கிள், ஃபேஸ் டிஃபரன்ஸ், அவுட் ஆஃப் ஃபேஸ் ரொம்ப ஆங்கிள் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இந்த மோட்டர் ஸ்டார்ட் ஆகும் சிங்கிள் கெப்பாசிட்டரோட வித்து சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச். சிங்கிள் கெப்பாசிட்டர் வித்து சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச். ரோட்டார் வந்து அதே ஸ்குரில் கேஜ் ரோட்டார் தான். இதனுடைய அட்வான்டேஜஸ், அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் டார்க் ஹை, நல்லா ஸ்டார்டிங் டார்க் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் கரண்ட் மாடரேட்டாக இருக்கும். இம்ப்ரூவ்டு பவர் ஃபேக்டர், ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸாக அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோமே, அந்த கெப்பாசிட்டன்ஸ் லீடிங் கரண்ட் எடுக்கிறதுனால பவர் ஃபேக்டரை அது இம்ப்ரூவ் பண்ணிடும். இதனுடைய ஃபேஸார் பார்க்கலாம். இதனுடைய ஃபேஸார் எப்படி இருக்குன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 70 டிகிரியில் இந்த கரண்ட் மெயின் வைண்டிங்குடைய கரண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 70 டிகிரி ஃபேஸார். இதுலேருந்து அப்ளைடு வோல்டேஜ்லேருந்து இதனுடைய கரண்ட்டுடைய ஃபேஸர்
70 டிகிரி இருக்கிற மாதிரி வெக்டார் இருக்கிற மாதிரி அதனுடைய இண்டக்டன்ஸ் இருக்கும், அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ 70 டிகிரியில் இருக்குது. இது வந்து கரண்ட் வந்து அது சீரீஸாக ஸ்டார்டிங் வைண்டிங் சீரீஸாக கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால அது கெப்பாசிட்டருடைய பவர் லேகிங்கை விட அதிகமாக்கி என்ன பண்ணோம்னா 20 டிகிரி லீடிங்கில் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங் வைண்டிங்கில் கரண்ட் இருக்கும். ஸோ இந்த 70 + 20 சேர்ந்து அப்ராக்சிமேட்டாக 90 டிகிரிக்கு அவுட் ஆஃப் ஃபேஸ் நமக்கு கிடச்சிடும். 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் இருக்கிறப்ப ஸ்டார்டிங் டார்க்கு நல்லாவே இருக்கும். அதான் கெப்பாசிட்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் அண்ட் மோட்டர்ஸில் ஸ்டார்டிங் டார்க் நல்லாயிருக்கும், ஸ்டார்டிங் கரண்ட் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஏன்னா 90 டிகிரி போகிறப்ப இந்த ரெண்டும் ரொம்ப குறைய அந்த ரெண்டுடைய குமுலேட்டிவ் சம் வந்து வேற எங்கே போயிடும். இது 90 டிகிரி இருக்கிறதுனால இது ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஸ்டார்டிங் கரண்ட்டு ரொம்ப மாடரேட்டாக இருக்கும். இப்போது அடுத்த டைப் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம இண்டக்ஷன் ரன்னு பார்த்தோம். இப்போ கெப்பாசிட்டரோடைய ரன் ஆகிற டைப்ஸை பார்ப்போம். இது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மோட்டோர். இது வந்து ஃபேன்ஸ் எல்லா வீட்லேயுமே 3 ஃபேன் 4 ஃபேன் இருக்கும். இதை மாதிரி உலகம் முழுக்க எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. இது எல்லாமே பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் டைப்பில் தான் சொல்லுவாங்க. அதில் என்னென்னா நம்ம அந்த போன கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன்னில் என்ன பார்த்தோம், ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சும் இருந்துச்சு. இப்போ இதில் அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சை எடுத்தாங்க. ஏன்னா ஒன்று வந்து காஸ்ட் சேவிங், இதில் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சுக்குள்ள காஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதுக்காக அதை எடுத்துட்டோம். ஆனால் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அது என்னங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கிடையில் ஆக்சிலரி வைண்டிங்க்கு சீரீஸாக கெப்பாசிட்டர் டைரெக்டாக அங்கே வந்துடும். ஸோ மெயின் வைண்டிங். ஸோ இந்த கெப்பாசிட்டர் பெர்மனன்ட்லி கனெக்டட் டு த சப்ளை அதை ரன்னிங் டைத்தில். அதனால் அந்த கெப்பாசிட்டர் வந்து ஆயில் கெப்பாசிட்டர் கண்டினியூஸ்லி ரேட்டட் கெப்பாசிட்டராக அதில் இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபேன் ஓவர் நைட் ஓடுது, 24 ஹவர்ஸ் ஓடுற ஃபேன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குன்னா ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் லைஃபு குறைஞ்சிரும். அப்போது நல்ல குவாலிட்டி கெப்பாசிட்டர்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மாற்றினாலும் குவாலிட்டி ஆயில் கெப்பாசிட்டர்ஸ் அதில் மாற்றணும். இப்போ அதில் என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். பெர்மனன்ட் கெப்பாசிட்டரில் ஸ்டார்டிங் டார்க் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு பி ஹை. ஏன்னா ஸ்டார்டிங் டார்க்கு ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி, தேவையில்லைங்கிற மாதிரி லோடுக்கு தான். இப்போ ஒரு ஃபேனில் ஸ்டார்டிங் டார்க் ஒன்றும் இல்லை, வெறும் காற்றை தான் அது சுற்ற போகுது. அப்போ வெறும் காற்றுல சுற்றுறதுக்கு பெரிய லெவலில் டார்க் தேவையில்லை. ஒரு மெஷின், ஒரு லோடு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுற்றணும்னா டார்க் தேவைப்படும். அதனால் இது ஃப்ரீயாக ஸ்டார்ட் ஆகிறதுனால ஸ்டார்டிங் டார்க் தேவையில்லாமல் இருக்கிறனால பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் டைப்பை சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸுக்கு. எலிமினேஷன் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச், அதனால் காஸ்ட்டும் மிச்சமாகும். அதில் மெயின்டெனன்ஸு நமக்கு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் அப்பப்போ மெயின்டைன் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இருக்கும். இம்ப்ரூவ்டு பர்ஃபெக்டாக சீரீஸாக கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால ஸ்டார்டிங் வைண்டினுடைய கரண்ட் லீடிங்கில் இருக்கும். அதனால் பவர் ஃபேக்டர் இஸ் இம்ப்ரூவ்ட். சீப்பர் தென் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டர். நம்ம மூணாவதாக பார்த்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டரை விட இது காஸ்ட் சீப்பர். ஏன்னா சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் இதில் இருக்காது, அதனுடைய காஸ்ட் நமக்கு மிச்சமாகும். அதனுடைய டிசைன், அதனுடைய காஸ்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த டொமஸ்டிக் வாட்டர் பம்ப்ஸ், சீலிங் ஃபேன்ஸ் இது எல்லாமே இதில் பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டராக தான் இருக்கிறது. அடுத்தது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன். அந்த பெர்மனன்ட் கெப்பாசிட்டரையே என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் ஒரே ஒரு கெப்பாசிட்டர் எப்போதுமே இருந்துச்சு. அதை இந்த மாடலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெர்மனன்ட் கெப்பாசிட்டரும் ஒரு டெம்பரரி கெப்பாசிட்டருமாக இந்த கெப்பாசிட்டருக்கு பேரலாக பண்ணியிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் பேரலல் பண்ண கெப்பாசிட்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரையும் ப்ரொவைட் பண்ணி அதில் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டர். இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு சீரீஸாக சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் இவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த சுவிட்ச் என்ன செய்யும், 75-80% ஸ்பீடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்ளையை கட் பண்ணிடும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் கட் ஆயிரும், இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் ஓடும். ரெண்டு கெப்பாசிட்டரும் பர்மனெண்ட்டாக கொடுக்கல. ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ஸ்டார்டிங் டயத்தில் மட்டும் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஆங்கிள் அவுட் ஆஃப் ஃபேஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி டார்க் நல்லா இம்ப்ரூவ்டு டார்க்கில் பண்ணிவிட்டு அப்புறம் அது கட் ஆயிரும். ரன்னிங்கில் வந்து இதில் ஓடும். இதில் என்னன்னா இதை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். இது வந்து 10 MFD, இது வந்து 3 MFD இருந்தால் போதும். இதில் 3ல் ஒரு பங்கு தான் வச்சுருக்காங்க. அந்த அளவு கம்மியாக ரன்னிங்கில் போதும். ஸ்டார்டிங்கில் டார்க் அதிகமாக வேணுங்கிறதுக்காக ஹையர் லெவலில் கெப்பாசிட்டர் வச்சுருக்காங்க. இதே ஹையர் லெவல் கெப்பாசிட்டர் ரெண்டும் ஒரே டைப்பில் போட்டால் என்ன ஆகும்னா அதனுடைய எஃபிஷியன்சி ரொம்ப லோவாயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக போட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ரன்னிங்கில் இது ஓப்பன் ஆகிரும். 3 MFD கெப்பாசிட்டர். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது மோட்டருடைய சைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் மாறும், ஆனால் இந்த ரேஷியோவில் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். இது வந்து
கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டார். இது வரைக்கும் நம்ம 5 டைப் ஆஃப் மோட்டார்ஸ் இதில் பார்த்துருக்கோம். 5ம் ஒவ்வொரு விதமாக பார்த்துருக்கோம். எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் தான். இதில் இதான் இருக்கிறதுலே பெட்டர். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய ஸ்டார்டிங் டார்க் இஸ் எக்ஸலண்ட். ஸ்டார்டிங் டார்க் 300 டைம் ஆஃப் த ஃபுல் லோடு டார்க்கை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இம்ப்ரூவ்டு போத் பவர் ஃபேக்டர். ஸ்டார்டிங் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்டாக இருக்கும், ரன்னிங் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பவர் ஃபேக்டர் ரோட்டர் வந்து நார்மலாக ஸ்டேபிளாக இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால பவர் ஃபேக்டர் ரொம்ப லோவாக இருக்கும். அதுவும் அதில் கெப்பாசிட்டர் போட்டு அடிஷ்னல் கெப்பாசிட்டர் இருக்கிறனால இம்ப்ரூவ் ஆயிரும். ரன்னிங்கில் ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர் இருக்கிறனால அதனுடைய பவர் ஃபேக்டரும் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ பவர் ஃபேக்டர் ஃபுல்லாக இம்ப்ரூவ்டு பவர் ஃபேக்டர் இருக்கும். ஸ்டார்டிங் கரண்ட் ஒன்லி 2 to 3 டைம்ஸ். ஸ்டார்டிங் கரண்ட்டும் ரன்னிங் கரண்ட்டை விட ஒரு 2 அல்லது 3 மடங்கு தான் இருக்கும். ரொம்ப கம்மியான ஸ்டார்டிங் கரண்ட் தான். ஹைலி எஃபிஷியன்ட். ஏன்னா இதனுடைய பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்டாக இருக்கிறதுனால இது எஃபிஷியன்ட், ஹைலி எஃபிஷியன்ட். எக்ஸ்ட்ரீம்லி நாய்ஸ்லெஸ் ஆப்ரேஷன். ரொம்ப நாய்ஸே இருக்காது. இதில் ஹம்மிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாய்ஸ்லெஸ் ஆப்ரேஷனில் இருக்கும். ரொம்ப ஸ்மூத் ஆப்ரேஷனாக இருக்கும். இதை 125% வரைக்கும் ஓவர்லோட் பண்ணிக்கலாம். ஓவர்லோடு பேரிங் கெப்பாசிட்டியும் இந்த மோட்டாருக்கு உண்டு. இந்த மோட்டார்ஸை வந்து நிறைய ஹெவியான ஸ்டார்டிங் தேவைப்படுற இடங்கள்லாம் டபுள் கெப்பாசிட்டர் உள்ள டைப் மோட்டார்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இது இருக்கிறதுலே காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா 2 கெப்பாசிட்டர், சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் எல்லாமே அதில் இருக்கிறதுனால இது காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இது வந்து இருக்கிறதுல ரொம்ப எஃபிஷியண்ட்டான சிங்கிள் ஃபேஸ் மோட்டாராக இருக்கும். இப்போ இந்த ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டோரில் டார்க் இப்போ நம்ம 4 டைப் மேஜராக இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸ் அண்டு இண்டக்டன்ஸ் ஸ்டார்ட் ரெண்டுமே இந்த ஒரு டைப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அடுத்த டைப் வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் இண்டக்டன்ஸ் ரன்னு, அப்புறம் பெர்மனன்ட் கெப்பாசிட்டர், அப்புறம் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன். இந்த 4 டைப் 4 குரூப்பாக வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய டார்க் கம்பேரிசன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த சார்ட்டில் பார்க்கலாம். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட், இண்டக்ஷன் ரன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபுல் லோடு டார்க்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 120% அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அந்த லெவலில் ஸ்டார்டிங் டார்க் இருக்கும். அப்புறம் 200-250% டார்க் போயிட்டு டார்க் ஒரு லெவலில் டார்க் குறையிற டைம் தான் கரெக்டாக அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் இந்த பாயிண்ட், இந்த திரும்புகிற பாயிண்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஓப்பன் ஆகிற பாயிண்ட். அதனால் என்ன ஆயிருதுன்னா அந்த ஸ்டார்டிங் வைண்டிங் கட் ஆகிடும். இந்த மெயின் வைண்டிங்குடைய இந்த டாட்டரில் போட்டுருக்கு மெயின் வைண்டிங் இருக்கக்கூடிய டார்க், ஸ்டார்டிங் வைண்டிங்கும் சேர்ந்து இருந்ததுனால இவ்வளோ டார்க் இருந்துச்சு. இப்போ அந்த டார்க் கட் ஆகும். மெயின் வைண்டிங்குடைய டார்க் மட்டும் ஃபுல் லோடு டார்க் வரைக்கும் வரும். அந்த லோடு ஃபுல் லோடாக இருந்தால் அந்த அளவுக்கு டார்க் வரும். 100%ல் டார்க்கு 0 ஆயிரும். எப்போவுமே இந்த இண்டக்ஷன் மோட்டார்ஸ் 100% ஸ்பீடில் ஓடாது, ஸ்லிப்பில் தான் ஓடும். அந்த ஸ்லிப்பில் தான் நமக்கு ஃபுல் லோடு டார்க் கிடைக்கும். 4% ஸ்லிப்பு, 3 to 5% வரைக்கும் ஸ்லிப்பு இருக்கலாம். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டாருடைய டார்க் கர்வ். அடுத்த டைப் வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன். கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதுக்கும் ஸ்டார்டிங்கில் நல்லாவே இருக்குது, 300%ல் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால ஃபேஸ் ஆங்கிள் அவுட் ஆஃப் ஃபேஸ் நல்லா இருக்கிறதுனால ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி வந்து அது திரும்புகிற இந்த பாயிண்ட் தான் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் ஓப்பன் ஆகிற பாயிண்ட். அந்த பாயிண்டில் இந்த டைப் மோட்டரில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும், இந்த ஸ்பீடில் ஓப்பன் ஆகும். சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சினுடைய ஸ்ப்ரிங்கு அதனுடைய டைப்பு அதை பொறுத்து எவ்வளோ ஸ்பீடில் அது ஓப்பன் ஆகணும்னு அவங்க டிசைனர்ஸ் முடிவு பண்ணி அதுக்கு தகுந்தால ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் சேம் தான் ஃபுல் லோட் டார்க்கு வருது. இதில் ஸ்டார்டிங் டார்க் இதை விட இம்ப்ரூவ்டு டார்க்கு, ரன்னிங் டார்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அடுத்தது பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார். இது வந்து நம்ம ஃபேனு, நான் சொல்லலாம் ஃபேன் அண்ட் நிறைய பம்ப்ஸ் எல்லாம் பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம்னா ஸ்டார்டிங்கில் அதுக்கு லோடே இருக்காது. பம்ப் அந்த ஏரை வேக்யூம் ஜென்ரேட் பண்ணி அப்புறம் செட் பண்ணி தான் ஓடும். சின்ன சின்ன இப்போ வீடுகளெல்லாம் இருக்கிற பம்புகள்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் ப்ரைமிங் பம்ப்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே சிங்கிள் கெப்பாசிட்டர் தான் இருக்கும். சீலிங் ஃபேன்ஸ் எல்லாமே சிங்கிள் கெப்பாசிட்டர் தான். ஏன்னா அதுக்கு ஸ்டார்டிங்கில் லோடே கிடையாது, வெறும் காற்றுல தான் அது சுத்த போகுது. அதனால் இது பாருங்கள் 50% ஆகிட்ட ஃபுல் லோடு டார்க் தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அப்புறம் அது இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு திருப்பி ஒரு 75% ஸ்பீடு போனோடனே அந்த ரோட்டோருடைய ஆர்பிஎம் ஆக்சுவலாக ரிலேட்டிவ் ஸ்பீட் குறைய ஆரம்பிச்சு 25% தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்கிறப்ப டார்க் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சி வந்து அந்த டார்க் வந்து ஃபுல் லோட் டார்க்கு வந்து ஹை ஸ்பீடு போகிறப்ப அதனுடைய ஸ்பீடில் ஃபுல் லோட் டார்க் இந்த அளவில் இருக்கும். அதனுடைய டார்க் நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அடுத்தது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன். இதான் இருக்கிற பெட்டர் ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அது இந்த கர்வில் பார்த்தாலே தெரியும்.
பாருங்கள் ஸ்டார்டிங் டயத்துலேயும் இதுக்கு வந்து ஹெவியாக ஸ்டார்டிங் டார்க்கே 300க்கு மேலே போயிட்டு தான் வருது. இது வந்து அந்த சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் ஓப்பன் ஆகிற டைம், அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆகிற டைம். அதுக்கப்புறமும் ரன்னிங் டார்க்கும் பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இந்த லெவலில் ஃபுல் லோட் டார்க்கில் இருக்கும் ஃபுல் லோட் ஆகிறப்ப. ஸோ இது வந்து ஓவர்லோடிங் கெப்பாசிட்டியும் இதுக்கு இருக்குதுன்னு சொன்னது காரணம் அதான். இந்த டைப் மோட்டாருக்கு இது 4 டைப் மோட்டாருடைய டார்க் கம்பேரிசன் சார்ட். இதில் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே சார்ட்டில் நிறையா இதில் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் சார்ட்டை ப்ரொவைட் பண்ணிக்க மாட்டாங்க. தனித்தனியாக பார்க்குறப்ப புரியுறதை விட உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 4யுமே ஒரே டேபிளில் நம்ம சார்ட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இப்போது அடுத்தது இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல், சிங்கிள் ஃபேஸ் மோட்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் பார்ட் 1ல் நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன ப்ரீஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்குது. கரண்ட் டிஃப்ரென்ஸ்னால 2உடைய கரண்ட்டும் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்குது. ஸோ ஒரு ஆஃப் சைக்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மெயின் வைண்டிங்குடைய கரண்ட்டு, இது வந்து ஆக்சிலரி வைண்டிங்குடைய கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வரி 45 டிகிரிஸில் அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், இதில் கரண்ட்டே இருக்காது. ஆக்சிலரியில் கரண்ட் இருக்காது. மேக்ஸிமம் இது மெயின் வைண்டிங்கில் கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட் டைரக்ஷன் இந்த பக்கமாக போயிட்டு இந்த பக்கமாக வர மாதிரி இருக்கும். அதனால தான் எம் டேஷ் போலாரிட்டி சேஞ்சாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ் ஸ்க்ரூ ரூலில் இதனுடைய ஃப்ளக்ஸ் ஃப்ளோவும் இதனுடைய ஃப்ளக்ஸ் ஃப்ளோவும் சேர்ந்து இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக உருவாக்கியிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் வோல்டேஜ், ரெண்டுமே பாசிட்டிவ் இருப்போ ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ஸ் ஸ்க்ரூ இது இப்படி இருக்குன்னா இது ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக ஆகிரும். இந்த ஆங்கிள் 45 டிகிரிக்கு திரும்பிடும் மேக்னெட்டிக் போல். அப்புறமா இதில் பாருங்கள், இதில் வந்து 90 டிகிரி திரும்பிடும். 90 டிகிரியில் இது 0, இது மெயின் வைண்டிங் 0, ஆக்சிலரி வைண்டிங்கில் ஃபுல் வோல்டேஜ் இருக்கிறது. அடுத்தாப்பில் இதுவும் இது பாசிட்டிவில் இருக்கும், இது நெகட்டிவில் இருக்கும். இது பாசிட்டிவ், இது வந்து இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், ரெண்டுமே மாறி மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதில் வந்து வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகும். அடுத்தால இதில் பார்த்தீங்கன்னா பழையபடிக்கு இதே பொசிஷனுக்கு வந்துடும். ஒரு செமி சைக்கிளில் இது வந்து அரை வட்டம் அடிச்சிடும். ஃபுல் சைக்கிள்னால் ஒரு முழு வட்டம் அடிச்சிருக்கும். இதுதான் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகிற விதம். இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ஒரு ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டருடைய ரோட்டோரில் எப்படி ஒரு டார்க் ஜென்ரேட் பண்ணுது, அந்த ரோட்டோர் எப்படி சுற்றுதுங்கிறத பற்றி நம்ம சிங்கிள் ஃபேஸ் எங்களுடைய பார்ட் 1 வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது இல்லாமல் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரியணும்னா நீங்கள் எங்களுடைய டிசைன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் பார்ட் 1 அந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு அதில் நல்லா தெளிவாக தெரியும். இது தவிர சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி மாற்றணும் அப்படின்னா அதில் மெயின் வைண்டிங் அல்லது ஆக்சிலரி வைண்டிங் 2 வைண்டிங் இருக்குது. 2 வைண்டிங் இந்த உதாரணத்தில் நம்ம கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டராக போட்டிருக்கோம். இதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு வைண்டிங்குடைய கரண்ட் டைரக்ஷன் அதை போகக்கூடிய டைரக்ஷனை மாற்றணும். இப்போ இதை நம்ம விட்டுட்டோம், மெயின் வைண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணலாம். இதில் ஆக்சிலரி வைண்டிங்கில் V1 வழியாக போய் V2 வழியாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா V2 வழியாக போய் V1 வழியாக வருது. அதனால் அப்படியே ஆப்போசிட் ஆகிறதுனால இப்போ என்ன டைரக்ஷனில் ஓடுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடும். டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் நீங்கள் மாற்றினா இந்த மெத்தடில் மாற்றிக்கலாம். இதுதான் அதனுடைய டயக்ராம். இது வரைக்கும் இந்த வீடியோவில் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய டார்க்கு, அதனுடைய டைப்ஸில் ஒவ்வொரு டைப்பும் எப்படி ஸ்டார்டிங் டார்க், ஸ்டார்டிங் கரண்ட், ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ், கனெக்ஷன்ஸ், வைண்டிங், அதனுடைய கனெக்ஷன் டயக்ராம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.